Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே பயன்படக்கூடிய சூப்பரான டிப் தான் பார்க்க போறோம். நம்ம பொதுவா தேங்காய் ஓட்டுல இருந்து தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அதை வந்துட்டு எப்படி ஈஸியா நம்ம எடுக்கலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம உடைச்சு வச்சிருக்க தேங்காயை வந்து ஒரு இட்லி பிளேட்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இந்த இட்லி பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் வந்து நமக்கு ஓடுலேருந்து எடுக்கணுமோ அந்த தேங்காயெல்லாம் இந்த இட்லி பிளேட்டில் எண்ணெய்லாம் தடவாமல் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து நம்ம தேங்காயை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஓரளவுக்கு மிதமான சூடில் இருக்கும்போது இதை வந்துட்டு ஒரு கத்தியாலேயோ இல்லாட்டி இந்த மாதிரி தேங்காய் நோன்றத்தை வச்சோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோட ஓரங்களில் இந்த மாதிரி தூக்கி விட்டால் போதும், அழகாக நமக்கு தேங்காய் சூப்பராக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி தான் எல்லா ஓரங்களிலுமே தூக்கி விட்டுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப பெரிய தேங்காயாக இருந்து உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா தேங்காயோட ஓட்டை வந்து ஒரு 2 தடவை தட்டினீங்கன்னா போதும், சூப்பராக உங்களுக்கு தேங்காயோட ஓட்டிலேருந்து தேங்காய் அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஈஸியாகவே தேங்காய் ஓட்டிலேருந்து தேங்காய் எடுத்தாச்சு. அடுத்து என்னென்னா, இந்த தேங்காயை அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காயோட மேல் பகுதியை, அதாவது தேங்காயோட ஸ்கின் சொல்லக்கூடிய தோலை வந்து நம்ம வெஜிடபிள் பீலரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காயோட தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காற்றம் பாருங்கள். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாவோ இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை நல்லா துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ பியோர் ஒயிட்டாக கிடச்சிருக்கு. அதே சமயம் இந்த தேங்காயை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெடவே கிடாது. நம்ம சேனலில் ஆல்ரெடி தேங்காய் ஓட்டிலேருந்து தேங்காயை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அந்த 2 வீடியோவை விட, அந்த 2 டிப்பை விட இந்த டிப் வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ நான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இனிமேல் தேங்காய் ஓட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கெடாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.